ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்துல நம்ம எஸ்டிஆரோட 49வது திரைப்படம் உருவாக இருந்துச்சு. இந்த படத்துல கயாடு லோகர் பாத்தீங்கன்னா சிம்புவுக்கு ஜோடியா நடிக்க இருந்தாங்க. நடிகர் சந்தானம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருந்தாரு. இந்த படப்பிடிப்போட பூஜையையும் போட்டு படப்பிடிப்பையும் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் கைவிடப்பட்டது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்துச்சு. இப்ப ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன பார்க்கிங் திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா தேசிய விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இப்ப எஸ்டிஆர் 49 படத்தை பத்தியும் சில அப்டேட்டுகள் வந்திருக்கு. அது என்னன்றத பார்க்கலாம். பார்க்கிங் திரைப்படம் பாத்தீங்கன்னா பல தேசிய விருதுகளை வென்று சாதிச்சிருக்கு. அப்ப ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தாரு. அப்ப அவர்கிட்ட சிம்பு 49 படத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. அதுல ராம்குமார் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லி இருந்தாருன்னா, அதாவது கதை விஷயத்துல எந்த சமரசமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்லிட்டாரு. அதனால இந்த படம் தொடங்க சில கால தாமதம் ஆயிருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த படம் தொடங்கும். இந்த படம் ஒரு பக்கா என்டர்டெய்னரா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான படமா தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொல்லி இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிம்பு வெற்றிமாறனோட இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை முடிச்ச கையோட எஸ்டிஆர் 50 இந்த எஸ்டிஆர் 49 திரைப்படம் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படம் டிராப்லாம் ஆகலைங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தையும் தொடங்கிடுவாங்க.